இந்துராஜ் அமைச்சிட்டானா? இந்துராஜ் அமைச்சிருக்கணும்ல. குஜராத்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குஜராத்ல இந்துராஜ் நடக்குது இல்ல? அங்க இந்துக்கள் சௌகரியமாக கல்வி பெற்று எல்லாமே உயர்ந்திருக்காங்களா? உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் என்ற அயோக்கிய புல்டோசரை வச்சு முஸ்லீம்களை சிதைக்கிறாங்க, உயிர்களை கிடைக்கிறாங்க. 8 லட்சம் பேரை தெருவில் நிறுத்திருக்காங்க. பள்ளிவாசல்ல இடிச்சு நிரவறான, பாங்கு சொல்ல தடை விதிக்கிறான, பொது வெளியில தொழுவ முடியாத பிடிச்சு அரஸ்ட் பண்றான. முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுறாங்க. சரி, இந்துக்கள் நல்லா வாங்குறாங்களா? தானே 70 லட்சம் பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி சாரையாக வந்து வேலை செய்யறான். அப்ப அவனுக்கு கல்வியை மறுத்தது யார்? அவனுக்கு வேலை வாய்ப்புகளை மறுத்தது யார்? அவனை சமூக நிலையை உயர்விடாமல் தடுத்து வைத்திருப்பது எந்த சித்தாந்தம்? அப்ப இந்து ராஷ்டிரம் என்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொன்னான். இவன் தான் இந்துக்களுக்கு முழு விரோதி என்பதை என்னுடைய சமுதாயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் இந்துக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய நாள். இந்தியாவில் பாசிசம் பிராமணியத்தால் வழிநடத்தப்படுகிறது. பிராமணியம் என்கின்ற மிக மோசமான ஒரு கொள்கை கோட்பாடு இந்தியாவை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆணவ கொலைகள் அந்த கோட்பாட்டால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. கல்வி மறுப்பு அதாவது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதற்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இன்றைக்கு மனித மக்கள் கட்சி இணைந்து செயல்படுகிறது. பாராளுமன்ற சீட்டு இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு என்று நாம் நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்? நிற்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட மாடல் அரசுதான் பிஜேபி செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களையும் சித்தாந்த செயல்பாடுகளையும் புரிந்து கொண்டு அதற்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு ஆட்சியாக தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகிறது. சும்மா இல்லை. திமுக கூட்டணியில, தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில ராகுல் தலைமையில மனித மக்கள் கட்சி நிற்கிறது, உறுதியாக இருக்கிறது, தொடர்ந்து இருப்போம் என்ற நிலையில் நாம் இருக்கிறோம் சொன்னா சும்மா இல்ல. ஒரு கொள்கை கூட்டணியாக இதுதான் இந்தியாவுக்கு சரியான கூட்டணி, இதுதான் தமிழ் மண்ணுக்கு சரியான கூட்டணி. இன்னைக்கு எல்லாம் செஞ்சு கிடக்கும். அதிமுக முழு அடிமையாகி போச்சு. பிஜேபி விஜயுடைய நிலைமைய போக போகத்தான் தெரியும். அவர் கொள்கை விரோதியும் அரசியல் எதிரியும் சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய அளவுக்கு பிஜேபிக்கு எதிராக பேசல, வாக்கு திருப்பிக்கு எதிராக பேசல, சிஏஏ கொடூரத்தை பற்றி பேசல, வங்கு வாரிய திருத்த சட்டம் என்கிற கொடூரமான சட்டத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் பேசல, ஒப்புக்கு பேசப்படுது. அப்ப அதையெல்லாம் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக ஒரு சித்தாந்த புரிதல் முதல்ல அது புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சித்தாந்த பாசிசம். அதை புரிந்து கொண்டுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் சொன்னா உறுதியாக இந்த கூட்டணி இருக்கிறோம். உறவுக்கு கை கொடுப்போம். முத்தமிழர் கலைஞர் சொன்ன அதே வழியை தான் நாம் சொல்லுவோம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதுதான் மனித மக்கள் கட்சியுடைய கொள்கையின் கோட்பாடு. உறவுக்கு எப்பவும் கை கொடுப்போம், அதே நேரத்தில் எங்களுடைய உரிமையை ஒரு காலத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப நம்ம உரிமைகளுக்காக வேண்டி குரல் எழுப்பாமல் அலுவலகத்துலதான் பால் குடிப்போம். நீ அமைதியா என்று சொன்னா இன்னும் இருக்கிறதையும் அழைச்சிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கூட்டம் தமிழ்நாட்டினுடைய அதிகார மட்டங்களில் ஊடுருவிருக்கிறார் என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக புரிந்து கொண்டு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்தி அடிப்படையில் ஒவ்வொரு வார்டுகளையும் ஆய்வு செய்யுங்க, ஒவ்வொரு ஊராட்சி ஆய்வு செய்யுங்க, ஒவ்வொரு நகராட்சி ஆய்வு செய்யுங்க, சட்டமன்ற தொகுதியை ஆய்வு செய்யுங்க. அதிகாரம் என்பது மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு அதிகார மையங்களில் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக தொடர்ந்து களமாடுவோம், தொடர்ந்து பணியாற்றுவோம். அடுத்த காலத்தில் சந்திப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி பேசுகிறேன். வாய்ந்தாவான அணிகுறாளி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீர்மான எண்